வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தர்பூசணி பழம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து சொரக்காய். இது வந்து இப்போ சொரக்காய் வந்து அப்படியே பச்சையாக கட் பண்ணி தோலை சீவிடணும். பச்சையாக கட் பண்ணி லேசாக பெப்பர் மட்டும் போட்டு வச்சுருக்கிறோம். இது வந்து தட்டைப்பயிரை வந்து இன்றைக்கி வேக வச்சு தாளித்து வச்சாச்சு. இது வந்து அகத்திக்கீரை வந்து பொரியல். இது வந்து ஒரு முட்டை வச்சுருக்கோம். இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு. தண்ணிக்கு மேலே அதை குடிச்சிக்கலாம். இது வந்து முழங்கால் வலி முட்டை வலிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இன்றைக்கி அதை பேஸ் பண்ண தோசை தான். இது வந்து முடக்கத்தான் தோசை. முடக்கத்தான் கீரையை அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றியாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், தக்காளி சாம்பார் ப்ளஸ் கடலை மாவு இதெல்லாம் போட்ட சாம்பார். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. மக்கள் நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதை இப்போ பயிர் அப்படின்னா பயிரை எப்படி வந்து வேக வச்சு சாப்பிட்றது அப்படின்ட்டு முதல் நாளே ஊற வைக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து முதல் நாள் ஊற வச்சுருங்க. முதல் நாள் ஊற வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் நேரமே ஊற வச்சா கூட ஒரு 2-3 விசில் வர மாதிரி இருக்கும். குக்கரில் போட்டிங்க அப்படின்னா ஓப்பனாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நிறையா டவுட் கேட்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த கீரைலாம் எங்கே கிடைக்கும் என்னென்னு கேட்குறாங்க. கீரையெல்லாம் உங்கள் ஏரியாவில் என்னென்ன கீரை கிடைக்குதோ அந்த கீரையும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிடைக்காத கீரைக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அகத்திக்கீரை வந்து சிட்டியெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் எது உங்கள் பக்கம் கிடைக்குதோ அந்த கிடைக்கிற கீரையை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே.